டெக்னாலஜியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் வந்து இந்தியா கூட நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ முதல் மாதிரி வந்து யூஎஸ் சொன்னால் தான் சத்தியம், யூஎஸ் சொன்னால் தான் சட்டம். நம்மளோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு, ஆனால் பில்லு இருக்குது. எப்படி மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், எக்கனாமிஸ்ட்னு பேர் அவருக்கு. ஆனால் இந்த மாதிரி தப்பு வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் என்ன ஆயிருக்குன்னா, இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷோ நேபாள் மாதிரி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த பாண்டு சேஃப். அது வந்து இந்தியாவில் ஆகாது. இந்தியா வந்து பங்களாதேஷோ நேபாள் மாதிரி குட்டி கண்ட்ரி இல்லை. ஐ திங்க் நம்ம தமிழ்நாடு வந்து அதோட பெருசாக இருக்கும். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் விவேக் கார்வா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்ட வந்து எண்ணெய் வாங்குறதுனால 100% வந்து வரி போட்டிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அதெல்லாம் முதல்ல கூட போட்டார், அதுக்கப்புறமா எடுத்தார், ரைட்டா? எப்பவுமே என்னென்னா, ஒரு இடத்துல வந்து நீங்கள் லீடர்ஷிப் பொசிஷன் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், ஓகே, இது ஒரு சின்ன ஆஃபீஸ், என் ஆஃபீஸில் கூட ஆகலாம். என்னென்னா, ஒருத்தர் வந்து லீடர் பொசிஷன் இருக்குது, இன்னொருத்தர் வந்து பெரிய லீடர் வெளியே வரும்போது அந்த லீடருக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். பயப்பட்டு சொல்கிறாரு நினைக்கிறீங்க? ரைட். ஸோ யூஎஸ் வந்து இவ்வளோ வரைக்கும் லீடராக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு டேட்டில் வந்து யூஎஸ் லீடர்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து சைனா ஈக்குவல் ஃபைட் கொடுத்துட்ருக்கு. சின்ன சின்ன நாடெல்லாம் இந்தியா பெரிய விதமாக நம்ம வந்து வந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி. அது டெக்னாலஜியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் வந்து இந்தியா கூட நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ முதல் மாதிரி வந்து யூஎஸ் சொன்னால் தான் அது சத்தியம், யூஎஸ் சொன்னால் தான் சட்டம், வேலை வாக்கு, அது மாதிரி இப்போ இல்லை. ஸோ அந்த லீடர்ஷிப் பொசிஷன் வந்து எப்படி காமிக்கிறது, அதுதான் அங்கே வந்து பிரச்சனை இப்போது. ஸோ யூஎஸ் இன்றைக்கி வந்து லீடர் இல்லை. அவங்க வந்து எல்லாமே சொன்னது வந்து நம்ம கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இந்தியா கூட அப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஏன் இவ்வளோ டேரிஃபு, அது டேரிஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க? எதுக்குன்னா, நம்ம வந்து அவர் பேச்சை வந்து கேட்கல. இந்தியன் கவர்மெண்ட் வந்து நீ என்ன வேணால் சொல்லுங்கள், எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதான் பண்ணுவோம். முதல்ல வந்து அந்த மாதிரி இல்லை. சொல்லுங்கள் சார்னு சொல்லுவாங்க நம்ம கவர்மெண்ட்டே. இப்போ வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லை. எல்லாமே ஆமாம், ரெப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட். ரெப்ளை எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் ரெப்ளை உட்காந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு நான் ரெப்ளை பண்ணால் தான் நீங்கள் இன்னொரு ரெப்ளை அனுப்புவீங்க. நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நான் கம்முன்னு இருக்கேன் ஆஸ் யூஷுவல், நாங்கள் என்ன பண்ணோமோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து சாஃப்டாக சொல்லலாம், கத்தி சொல்லலாம், த்ரெட்டன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கணுமோ அது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள வந்து ரெப்ளை பண்ணலன்னா உங்கள் சைடில் தானே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏறும். என்னடா இவ்வளோ சொல்கிறேன், பயப்பட மாட்டானே, அமைதியாகவே இருக்கானே, அதான் விஷயம். ஓகே சார். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஷேர் மார்க்கெட் நமக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துன்னு நினைக்கிறீங்க? எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? போன 2 வருஷமாக வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். போன ஒரு வருஷம் வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ்னு சொல்லுவேன். ரைட். 2 வருஷம் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நெகட்டிவாக இருந்தது. ஒரு வருஷத்தில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் லார்ஜ் கேப் வந்து இப்போ கூட நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. எதுக்குன்னா, எஃப்ஐஐஸ் ஒரு சைடில் வந்து நிறையா வித்துட்டு இருந்தாங்க. ரைட். ரெண்டாவது, நம்ம ருப்பி டெப்ரிசியேஷனால் ப்ளஸ் க்ரூட் ஆயில் மேலே போனதுனால ருப்பி டெப்ரிசியேஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுலேருந்து வந்து நிறையா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் முந்தானேத்து டேட்டா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு, ஆனால் பில்லு ஏறி இருக்கு. எப்படி? ஏன்னா வேலை ஏறிச்சு இல்லை. ஓகே. நீங்கள் ஒரு பொருள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், தக்காளி வாங்கிட்டு இருக்கீங்க, கிலோ 10 ரூபா, ரைட்டா? ஆனால் இப்போ தக்காளி விலை வந்து 25 ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நீங்கள் 1 கிலோ தான் வாங்கினீங்க, ஆனால் பில்லு ஏறிச்சு. 10க்கு பதிலாக 25 ஆயிடுச்சு. ஸோ வால்யூம் கம்மியாக இருக்குது, ஆனால் பில்லு ஏறி இருக்குது. இந்த பில்லு வந்து இப்போ குறையணும். பில் எப்போ குறையும்? க்ரூட் ஆயில் வந்து கச்சா எண்ணெய் வந்து திரும்பி இந்த $85 இருக்குல்ல, அங்கேருந்து வந்து ஒரு $75 வந்தால் நல்லா குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 75 கூட எனக்கு கம்ஃபர்ட் இல்லை. ஒரு $70 இருக்கணும். 65 to 70க்குள்ளே இருந்தால் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு சுச்சுவேஷன். இன்னொன்று வந்து இப்போது ஆஃப் லேட், இப்போ ஒரு போன 2 வருஷம் போனது தான். நீங்கள் வண்டி ஓட்டும் போது அந்த உள்ள சின்ன கண்ணாடி இருக்குல்ல, ரியர் வியூ மிரர், பின்னாடி பார்க்க, அதை பார்த்துட்டு ஓட்ட முடியாது. அது வெறும் ரிஃப்ளெக்ஷன். என்ன காமிக்க, அதுவும் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போது லாஸ்ட் 2 இயர்ஸில் என்ன இருக்குது, ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்குது, அது வந்து ட்ராக் பண்ணுறது தான் அந்த மிரரு. நீங்கள் பார்க்க போகிறது, இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து ஃப்ரண்ட் வியூ வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட்டா?
ஸோ போன 2 வருஷத்தில் எஃப்ஐஐ செல்லிங் இருந்தது கண்டினியூஸாக. எதுக்கு செல்லிங் இருந்தது? பிகாஸ் நம்ம வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்தது, ரைட்டா? எஸ்ஐபி புக் சைஸ் ஹையஸ்டில் இருந்தது. நிறைய பேர் வந்து புதுசாக வந்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட் உள்ளே வந்தாலே வருஷம் 100% சம்பாதிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் புதுசாக உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து இப்போ 2 வருஷமாக ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணி வெளியே போயிட்டுருக்காங்க, ரைட்? ஸோ வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கு. நீங்கள் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஃப்ளாட் டு நெகட்டிவ். இதுதான் நல்ல டைம். இதுக்கு இந்த சீசனல் ஃப்ராக்ஸ் சொல்லுவாங்கல்ல, மழை பெஞ்சாதான் சில ஃப்ராக்ஸ் வெளியே வரும். அவங்கெல்லாம் ஆல்ரெடி வெளியே போயாச்சு, ரைட்? இப்போ வந்து மார்க்கெட்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சம்பாதிப்பாங்க. எப்படி சம்பாதிப்பாங்க? 2 வருஷம் வேல்யூவேஷன் குறைஞ்சிச்சு. ஒரு கேம்லிங் மணின்னு சொல்லலாம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மணின்னு சொல்லலாம். புது ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில். அந்த அமௌண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. எஃப்ஐஐஸ் ஜூலை வந்து நெட் பையர், ஓகே. ஆகஸ்ட் கூட இவ்வளோ வரைக்கும் நெட் பையர். என்ன அர்த்தம்? வேல்யூவேஷன் கம்மி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஐஸும் உள்ளே வருவாங்க, ஓகே. ஒரு பெரிய சங்க் ஆஃப் மணி வந்து இங்கே போயிட்டு இருந்தது. ஏஐ தீம் யூஎஸ்க்கும் அண்ட் சவுத் கொரியா, தைவான் அந்த மாதிரி நாடு. ஏஐ வந்து இந்தியாவில் இல்லை, ரைட்? இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாம், இப்போ என் ஆஃபீஸில் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடல், எல்லாம் டாலரில் தான் கட்டுறோம், இந்தியன் கம்பெனி இல்லை, ரைட்? ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ்ஸு, தைவான், சவுத் கொரியா இந்த மாதிரி நாடுகள் போயிட்டு இருந்தது. அது வந்து அந்த கண்ட்ரிஸ் வந்து பபுள் டெரிட்டரியில் வந்துச்சு ஆல்மோஸ்ட், சவுத் கொரியாலாம். ஆனால் அந்த பீக்லேருந்து வந்து சவுத் கொரியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30-35% கரெக்ஷன் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம 30% கரெக்ஷன். ஸோ அந்த பபுள் இருக்கிற பபுள் வந்து வெடிஞ்சு போய் இன்றைக்கி வந்து 30%-35% சவுத் கொரியா மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. ஏறினது அப்படியே இறங்கிடுச்சு. ஆமாம். ஸோ இப்போது அந்த எப்பவுமே வந்து ஒரு தீம் நல்லா ஓடும் மார்க்கெட்டில். ஆனால் ஒரு வாட்டி அந்த பஞ்சர் ஆச்சுன்னு வைங்களேன், அதே ஸ்பீடில் திரும்பி வராது. இந்தியாவிலையும் நீங்கள் பார்க்கலாம், ஐடி ஒரு காலத்தில் பெரிய தீமாக வந்தது. அந்த பபுள் பஞ்சர் ஆன அப்புறம் ஐடி தீம் திரும்பி ஏறல. ரீசெண்டாக சொன்னது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் பேக் வந்து கெமிக்கல் தீம் பயங்கரமாக ஓடிட்டு இருந்தது. இப்போ மார்க்கெட் வந்து யார் யார் ரெகுலராக வந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கெமிக்கல்ஸ் எல்லா ஸ்டாக்கும் வந்து லிமிட்டே இல்லை, அந்த மாதிரி போய்ட்டு இருந்தது. பஞ்சர் ஆன அப்புறம் காணோம், ஓகே. இடையில செமிகண்டக்டர் தீம் பார்த்தோம், ரைட்? பஞ்சர் ஆன அப்புறம் அதுவும் நார்மல் தீம் ஆயிடுச்சு. மேபி ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நம்ம பார்த்தது வந்து டிஃபென்ஸ். எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும் வந்து இன்ஃபேக்ட் டிஃபென்ஸ் என்எஃப்ஓ எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். நிறைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கர தீம் 120-125 பியில் வந்து எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பஞ்சர் ஆன அப்புறம் அதுவும் வந்து இன்றைக்கி நார்மல் செக்டராக தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஏஐ தீம் வந்து ஆல்ரெடி பஞ்சர் ஆயிடுச்சு சவுத் கொரியாவில். அதே ஸ்பீடில் திரும்பி போகிறது இல்லை. இப்போ வந்து நார்மலைஸ் ஆகிடும். யூஎஸில் இன்னும் பஞ்சர் ஆகலை, எப்போ ஆகும்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஆகணும். அதுவும் ஒரு பபுளில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இந்த எஃப்ஐ பணம் வந்து அங்கே போயிட்டு இருந்ததில்ல, கத்தி வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது, இந்தியாவுக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் அப்படியே கண்டினியூ ஆகுமா சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஎஃப் இந்த கம்பெனிஸ் கூட வந்து நிர்மலா சீதாராமன் ஆல்ரெடி மீட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியும் என்ன, இது நான் பொலிட்டிக்கலாக பேசலை, ஆனால் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 கூட இல்லை, நம்ம ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் தமிழ்நாடு சைட்லேருந்து, ஓகே. எப்போ மார்க்கெட் கீழே போயிருந்ததோ 2008-09 அப்போது வந்து ஒரு ஃபோன் கால் அடிப்பாங்க, எல்ஐசியை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஞாபகம் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு யாருன்னு, ஆனால் நான் பேர் எடுக்க விரும்பலை. ஸோ என்ன சொல்கிறதுனா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட மணி பணம் வந்து நிறைய மிஸ்யூஸ் ஆகிருக்கு அந்த டைம். 2008 வந்து எஃப்ஐ விற்கும் போது எல்ஐசி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போயிட்டு இருந்தது. ஜஸ்ட்டு மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார், எக்கனாமிஸ்ட்னு பேர் அவருக்கு. ஆனால் இந்த மாதிரி தப்பு வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் என்ன ஆயிருக்குன்னா, நீ வெளியே போ பரவாயில்ல, எங்கள் டொமஸ்டிக் இன்ஃப்ளோவே இவ்வளோ இருக்குது எஸ்ஐபி மூலியமாக. ஸோ இவ்வளோ எஸ்ஐபி மூலியமாக பணம் வந்தது வந்து இவ்வளோ எஃப்ஐஐ செல்லிங் ஆகிட்டும் நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக கீழே போகல.
சார் என்ன தெரியும் வந்து டாலர் தான் முக்கியம் சார். ஏன்னா நம்ம அந்நிய செலவாணி அதிகமாக நம்ம செலவு அது பண்ணலாம் அது சார். அது ஃபாரின். நான் டொமஸ்டிக் பற்றி பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து டொமஸ்டிக். ஸோ எஃப்ஐஎஸ் வெளியே போயிட்டு இருந்தாங்க. நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இல்லை, நம்ம டொமஸ்டிக் எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து அதை வந்து குஷன் பண்ணி பெருசாக மார்க்கெட் கீழே வரல. ரைட். ஸோ நீங்கள் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்போ என்ன, இப்போ வந்து எல்லாமே மார்க்கெட் வேல்யூஷன்லாம் சரியாயிடுச்சா, திரும்பி வாங்குன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்னால் நீங்கள் வாங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம். கண்டிப்பாக அவங்க வந்து திரும்பி வருவாங்க. டாலர் முக்கியம். எப்போ டெஃபினெட்லி க்ரூட் ஆயில் வந்து கீழே வந்தால் டாலரும் வந்து டிப்ரிஷியேட் ஆகும், ஆர் ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகும். நம்ம இன்னும் பக்கமாக கோல்டு எடுத்துக்கலாமே சார். கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏறிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து 13,100 இருந்தது. இப்போ வந்து 13,950 கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு வந்து வெறும் 15 ரூபா தான் இறங்கிருக்கு கிராமுக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? கோல்டு வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்க போகுது. எதுக்குன்னா எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் டவுன் ஆக்சுவலாகவே யூஎஸில் ஆகுதோ அன்றைக்கி தான் கோல்டு வந்து ரேலி ஆர் கரெக்ஷன் வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரே ரேஞ்சில். சரி, அந்த தீம் வந்து பஞ்சர் ஆவர் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, சில்வர் கூட பாருங்கள் நீங்கள், நல்லா பயங்கரமாக தீம் போயிட்டு இருந்து இப்போ சில்வர் என்ன ஒரு நார்மலான கமாடிட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து சில்வர் பற்றி எவனும் பேசுறதில்ல. அதே மாதிரி கோல்டு நல்லா ஏறிச்சு. இப்போ வந்து வேல்யூவேஷன் வைஸ் ரொம்ப சீப் இல்லை. ஸோ எல்லாமே சரியாயிடுச்சுன்னு வைங்களேன் வேர்ல்டு ஓவர். அப்போ தான் கோல்டு வந்து கொஞ்சம் ஏறும். ரொம்ப பெரிய ஏற்றத்தோட நல்ல ரேலி வரப்போது அந்த மாதிரி நானும் எதிர்பார்க்கல. ஓகே, மேபி 1000 ரூபாய் அப்பு, 1000 ரூபாய் டவுனு, இப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம். சார் அப்போ லாஸ்ட் டைம் விட ஹைக் கொடுக்காதா சார்? அதாவது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 16,500 கிட்ட போச்சு. அகைன் இந்த 17 18 தான் போக வாய்ப்புகள் இருக்கா? இல்லை 1000 ரூபாய் 2000 ரூபாய் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கோல்டில். ஓகே, கோல்டுக்குன்னு சொல்லி ஏதோ எக்கனாமிக்ஸோ ஃபண்டமெண்டல்ஸோ பேலன்ஸ் ஷீட்டோ எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் பற்றி பேசுகிறேன், நான் வந்து நிறையா ஃபேக்டர்ஸு இன்னும் டீட்டெயில் டெக்னிக்கலாக போகணுன்னா இபிஎஸ் பற்றி பேசலாம், அர்னிங்ஸ் பற்றி பேசலாம், ஜிடிபி பற்றி பேசலாம். ஒரு கம்பெனி வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கு, சென்செக்ஸ்க்குள்ளே இருக்கிற கம்பெனிஸ், நிஃப்டிக்குள்ளே இருக்கிற கம்பெனிஸ், அவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூஸ் எவ்வளோ, எல்லாமே பேசலாம். கோல்டில் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? கோல்டு வந்து பியோர்லி சென்டிமெண்ட், அவ்வளோதான். ஸோ சென்டிமெண்ட் நல்லா இருந்தது, ஏறிச்சு. இப்போ வந்து வாரெல்லாம் நின்றுச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் ஏறும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து இந்த ரேட்டில் கோல்டு பிகம்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி. சார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீடாலரைசேஷன் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? 15 வருஷமாக பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஈஸி இல்லைங்க, அது வந்து ஈஸி இல்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேசினாலும் இன்றைக்கி வந்து நீங்கள் வெளிநாடுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூரோவோ பவுண்டோ யானோ ஐநாரோ எடுத்து போகிறதில்ல, நீங்கள் டாலர் தான் எடுத்துகிட்டு போவீங்க இன்றைக்கி கூட. ஸோ சில கண்ட்ரீஸ் கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே, 100 வந்து நீங்கள் 50யோ 40யோ 30 ஆக முடியாது. 100 நீங்கள் 90 ஆக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போது $100 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் $90 வரைக்கும் பண்ணலாம். அதை $10 வேறு கரன்சியில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் டீடாலரைசேஷன் வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் சொல்கிறீங்க. இம்பாசிபிள்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு வந்து யூஎஸ்ஏ கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா பாசிபிள், ஆனால் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள்னு சொல்லலாம். ஓகே, அப்படின்னு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அது. ஓகே சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் வந்து யூபிஐக்கான பரிவர்த்தனை கட்டணங்கள்லாம் வசூலிக்கப்படுறதா சொல்கிறாங்களே சார். அதை பற்றி சில பேர் தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க சார். சாமானிய மக்களுக்கும் வந்து அது நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? போன 14 எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த கவர்மெண்ட் வந்து? 12 வருஷம் ஆயிடுச்சா? 12 வருஷத்தில் எந்த ஸ்கீமை வந்து பாராட்டியிருக்காங்க அப்போசிஷன் எடுத்தா? அகெயின் பொலிட்டிக்கல் இல்லை இது, பட் நீங்களே ஒரு லீடர் வந்து பார்லிமெண்ட்லேயே சொல்லு, இது பார்லிமெண்ட்டில் சொல்லு, இது பொலிட்டிக்ஸில் பார்லிமெண்ட்லேயே சொன்னார். நீங்கள் என்ன ஒரு காய்கறி வாங்க போகிறீங்க, அந்த அம்மா என்ன பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருக்கோம், இப்போ அந்த அம்மாவை வந்து உங்களுக்கு கியூஆர் காமிக்கிறாங்க, ரைட்டா? ஸோ எல்லாமே வந்து அப்போசிஷன் ஆகிருக்கு. ஸோ அதான் யூபிஐ வரும்போதும் இதுதான் இதுதான் யூபிஐ வந்து மணி ரிலேட்டட். அதனால அதுக்கு தவிர நிறைய இருக்குது பொலிட்டிக்கல் ரிலேட்டட். நான் பேச ஸ்டார்ட் பண்ணால் நிறையா பேசலாம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் பெட்டர். பட் சார்ஜஸ் வந்து மெயினாக மர்ச்சன்ட் சைடில் வரும்னு சொல்கிறாங்க, கன்சியூமர் சைடில் வராது. அதுக்கும் ஒரு ஸ்லாப் இருக்க போகுது, 1000-2000 ரூபாய் வாட் எவர். இன்றைக்கி தேதியில் வந்து நீங்கள் நெஃப்ட் பண்ணால் ஒரு சார்ஜ் இருக்கா? 15 ரூபாய் ஏதாவது வாங்குறாங்களா? கண்டிப்பாக வாங்குறாங்க. கிரெடிட் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மர்ச்சண்ட்டுக்கு சார்ஜ் ஆகுதா? இப்போ நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணால் 1%லேருந்து 2% வரைக்கும் அவங்களுக்கு சார்ஜ் ஆகுது. நிறைய கடை வந்து ஏன் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எடுக்கிறது இல்லை, எக்ஸெப்ட் பண்ணுறது இல்லை தெரியுமா? ஏன்னா அவங்க வந்து 2.5-3%லாம் சார்ஜ் பண்ணுவாங்க.
சிம்பிள் சார்ஜ் தான். ஸோ நீங்கள் எந்த மோட் மூலியமாகவும் பே பண்ணால் இன்னைக்கு தேதியில் வந்து சார்ஜ் இருக்குது எக்ஸப்ட் யூபிஐ. ஸோ அதில் வந்து சார்ஜ் வந்தால் கூட நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. நம்பர் 1. 2வது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மர்ச்சன்ட் சைடில் தான் சார்ஜஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 100 ரூபாவோ 1000 ரூபாவோ நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து சார்ஜஸ் வராது. சிம்பிள். அது வந்து ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. அதுக்கும் மீறி யாராவது வந்து மிஸ்கைட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தா அதை வந்து நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். ரைட்டா? இது வந்து கவர்மெண்ட் கிளியராக சொல்லியிருக்கு. எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் 2000க்கு மேலே ஏதாவது பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் வந்து இப்போ போய் கடையில் டீ குடிச்சு அதுக்கு வந்து ஒரு 12 ரூபா 15 ரூபா கொடுக்குறீங்க, அதெல்லாம் சார்ஜஸ் எல்லாம் வர போகிறது இல்லை. சார் இப்போ ட்ரெஸ் வாங்கலாம் போவாங்களே சார் இப்போ கடைக்கில், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2000 மேலே தான் பே பண்ணுவாங்க. அப்போ அவங்க அது மர்ச்சன்ட் சைடில் வரும். ஓகே, இண்டிவிஜுவல்ஸ்க்கு வராதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆஸ் அ இண்டிவிஜுவல் நீங்களும் வந்து கட்ட போகிறது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு XYZ சில்க் போகிறீங்க, அங்கே ஒரு வாங்குறீங்கன்னா மேபி அந்த கடைக்காரன் வந்து அவங்களும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் சார் மக்கள் வந்து குழம்பிட்டு இருக்காங்க, நம்மளுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க போல அப்படின்ட்டு. சார் இப்போ இன்னொரு பக்கம் பாண்ட்ஸ் எடுத்துக்கலாமா சார்? ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் பாண்டும் இருக்குது, கார்பரேட் பாண்டும் இருக்குல்ல சார். யார் கவர்மெண்ட் பாண்ட் வாங்குறது சேஃப்னு நினைக்கிறீங்க, யார் கார்பரேட் பாண்ட் வாங்க சேஃப்னு நினைக்கிறீங்க? உங்களோட பார்வை என்ன சார்? பாண்டுனாலே ஓரளவுக்கு சேஃப்னு அர்த்தம். ஓகே, 100% சேஃப்னு சொல்லலை நான். சேஃப்டி பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வட்டி ரேட் கிடைக்கும். ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு RBI பாண்ட் வாங்குறீங்கன்னா அவங்க 6.25 அப்படி தான் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் 100% சேஃப். இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷோ நேபாள் மாதிரி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த பாண்டு சேஃபு. அது வந்து இந்தியாவில் ஆகாது. இந்தியா வந்து பங்களாதேஷோ நேபாள் மாதிரி குட்டி கண்ட்ரி இல்லை. ஐ திங்க் நம்ம தமிழ்நாடு வந்து அதோட பெருசாக இருக்கும். ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நம்ம 40 கண்ட்ரி இருக்கோம் ஒரே நாட்டில். ஸோ இது வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ எப்பவுமே வந்து கவர்மெண்ட் பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ரைட்? ஸோ எனக்கு வந்து சுத்தமாக ரிஸ்க்கு வேணாம், நீங்கள் வந்து கவர்மெண்ட் பாண்டில் போடலாம். விச் இஸ் ஈக்குவலன் டு புட்டிங்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க்கில் வந்து ஒரு FD போடுற மாதிரி. பேங்க்கில் 5 லட்சத்துக்கு மேலே சேஃப் இல்லை. சேஃப் இல்லைன்னா ஏதோ பேங்க் ஆயிடுச்சுன்னா 5 லட்சத்து வரைக்கும் உங்களுக்கு இது கொடுப்பாங்க, இன்சூரன்ஸு. ஸோ ஒரு பேங்க் இப்போ 10 லட்ச ரூபாய் இருக்குன்னா நீங்கள் 10 லட்ச ரூபா ஒரு பேங்க்கில் போடுறீங்க, அந்த பேங்க் வந்து GTB மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுது. குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு வந்து கொலாப்ஸ் ஆன பேங்க் சொல்கிறேன். என்ன ஆகும்னா இந்த 10ல் உங்களுக்கு 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் மூலியமாக கிடச்சிடும் ரிட்டர்ன். ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 10 வந்து 5 2 பேங்க்கில் போட்டுடுவாங்க, 2 டிஃப்ரெண்ட் பேங்க். அப்போ என்ன ஆகும், ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும். ரைட்? ஸோ கவர்மெண்ட்டை போடுறீங்களோ பேங்க்கில் போடுறீங்களோ ஈக்குவலண்ட்லி சேஃப். அது ஒன்று. கார்பரேட் பாண்ட் எதுக்கு மக்கள் போடுவாங்கன்னா மேபி ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ரைட்? இதுக்குன்னா கார்பரேட் வந்து ப்ரைவேட் வந்துச்சு. ஸோ கார்பரேட்டில் வந்து 0.5% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா கார்பரேட் பாண்ட் வந்து RBI மூலியமாக செபி மூலியமாக கம்பல்சரி நீங்கள் வந்து ரேட்டிங் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபிட்சு, கேரு, கிறிசில்லு இவங்க வந்து ரேட்டிங்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து AAA தான் ஹையஸ்ட். ஸோ ஒரு கம்பெனி இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனி போனீங்கன்னா AAA கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்ட் இன்றைக்கி ரேட்டிங் நான் பார்க்கல, ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல பெரிய கார்பரேட் டூ பிக் டு ஃபெயில் அந்த மாதிரி கம்பெனிஸ் இருந்தால் AAA வரைக்கும் ரேட்டிங் இருக்கும். தட் இஸ் நீங்கள் போட்டிங்கன்னா 100% சேஃப் மாதிரி. அது வந்து ஒரு கார்பரேட்டுக்கு வந்து அது குறைஞ்சிட்டே போகும். பேப்பரோட குவாலிட்டி, அது பேப்பர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, பாண்டோட குவாலிட்டி. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த ரேட்டிங் வந்து குறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டே போகும். ஸோ இது வந்து உங்கள் ரிஸ்க்கு படி நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பாண்டுக்குள்ளே போகக்கூடாது. ஓகே, எதுக்குன்னா ஒரு பாண்ட் வந்து 5 வருஷம் 10 வருஷம் லாக்கின்ல இருக்கும். நீங்கள் பணத்தை வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. சில அட்வைசர்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட்டாகவும் அங்கே வந்து விற்றுடலாம். ஓகே, லிஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வால்யூம் கம்மியாக இருக்கும். நீங்கள் 10 பாண்ட் வச்சுருக்கீங்க, அங்கே வந்து 10 நாளுக்கு ஒரு பாண்டு தான் ட்ரேட் ஆகுதுன்னு வைங்களேன், நீங்கள் எப்படி விற்க முடியும்? லோ லிக்விடிட்டி. ரைட்? ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யார் வந்து 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அவங்க வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போயிடலாம். டெட் மியூச்சுவல் ஃபண்டும் பாண்டும் டெட்டு தான், எப்படியும் டெட்டு தான், DBTன்னு சொல்லுவாங்க. ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்னா அது வந்து ஒரு பாண்ட் வாங்குற மாதிரி. ஓகே, டெட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன அட்வான்டேஜ், நீங்கள் இன்றைக்கி போடுறீங்க, நாளைக்கு திரும்பி வேணுமா எடுத்துக்கலாம். அதுலேயும் விதவிதமான டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓவர் நைட் ஃபண்டு இருக்குது, அது வந்து ஜஸ்ட் இன்றைக்கி போட்டு நாளைக்கே எடுத்துடலாம். நிறைய கார்பரேட்ஸ் என்ன ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்கன்னா 1000 கோடி வச்சுருப்பாங்க. ஓகே,
சாட்டர்டே சண்டே லீவு, ஃப்ரைடே ஈவினிங் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பணம் தான் ஒரே ஒரு ஐட்டம் வேர்ல்டில், நீங்கள் தூங்கும் போது கூட பணம் வேலை செய்யும், வட்டி வேலை செய்யும், அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ரைட்டா? ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே எடுத்துருவாங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து 2029 வந்து பார்த்தீங்கன்னா 486 லட்சம் கோடி வந்து பொருளாதாரத்தை பீட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது நம்ம என்ன இப்போ நம்பர் 5 நம்பர் 6 இருக்கோம், ரைட்? ஜிடிபி வைஸ் அது வந்து ஏறுங்க கண்டிப்பாக. சரி, சைனா இன்றைக்கி வந்து நம்பர் 2ல் இருக்குது. அவங்களோட ஜிடிபி வந்து அப்ராக்சிமேட்லி $20 trillion இருக்குது. நம்ம வந்து நீங்கள் 4.15 இருக்கோம், ரைட்? இது வந்து 5-6 கிராஸ் பண்ண உடனே நம்ம வந்து 3 வருவோம். அது நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் ஆகுமா ஆயிடும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியா வந்து டாப் 3ல வர வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. டாப் 3ல கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த 2-ஐ 1-ஐ பீட் பண்ணுறது தான் நம்ம லைஃப் டைமில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. எதுக்குன்னா 5லேருந்து நீங்கள் 20 சைனாவை பீட் பண்ணணும்னா இட் இஸ் நாட் ஈஸி. ஆமாம் சார். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.